அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக நம்ம எல்லாருமே ஒரு பணத்தை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுலனா எப்படியாவது நம்ம பணக்காரன் ஆகிடும் அப்படின்னு நம்ம நிறைய வழிமுறைகளை தேடுறோம் இல்லையா? நம்ம நிறைய இதில் பண்ணலாம், அதில் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணி பணக்காரன் ஆயிடணும் இல்லையா? நம்மளும் வசதி வாய்ப்புகளோடு வாழணும் அப்படின்னு நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணி தேடுறோம். அப்படி தேடும்போது நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ அல்லது நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது இந்த சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் நமக்கு இந்த மாந்திரிகன்றது நம்ம கண்ணில் பட்டுருது இல்லைங்களா? மாந்திரிகம் நம்ம கண்ணில் பட்டுருது. உடனே நம்ம அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு நிறைய சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு பணம் தினமும் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பணம் கொட்டோன்னு கொட்டும் அப்படிம்பாங்க இல்லையா? இல்லைன்னா இந்த சாமியாரை போய் பாருங்கள், அவர்கிட்ட நான் அந்த பூஜை பண்ணிட்டு வந்தேன்னா அந்த நாள்லேருந்து எனக்கு மாற்றம் ஆயிடுச்சு, எனக்கு பணம் நிறையா வருதுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா கோயிலுக்கு பரிகாரத்துக்கு போக சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வந்தோடனே நமக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரிகாரத்துக்கு ஆகிற செலவுக்கே நம்ம கடன் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அந்த கடனை நம்மளால் கட்ட முடியாது, திரும்ப அதுக்கு வட்டி கட்டிட்டு உட்கார்ற நிலைமைக்கு வரும். அதனால் நண்பர்களே, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ முழுசாக மட்டும் கேளுங்க. நான் பார்ட் 1 பார்ட் 2வாக போடுறேன். நீங்கள் எந்த ஒரு இடர்பாடும் சிக்கிக்காமல் நல்ல வழியில் நீங்கள் பயணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா, இதுதான் வியாபார தந்திரமாக இங்கே பயன்படுத்தக்கூடியது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைய் இல்லைங்களா? இந்த மைய் வசிய மைய், இதை நீங்கள் தினமும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை தேடி செல்வம் ஈர்க்கப்படும், உங்களை தேடி வீடு தேடி செல்வம் வரும், பணம் குவியும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மையை ரெடி பண்ணி தர்ற ஆள் ஏழையாக தான் இருப்பாங்க. இல்லைனா கொஞ்சம் நடுக்கிறதுல வேறு எதுலையாவது வருமானம் வந்துட்டுருக்கோம், அதை வச்சு அவர் வருமானத்துக்கு இந்த மை வேலையை முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவரே கோடீஸ்வரனாக இருக்க மாட்டார். நீங்கள் அதை நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா, அவர் அந்த மையை வச்சு நம்மளை பணக்காரன் ஆக்கிறதுக்கு அந்த மையை வச்சு அவரே பணக்காரன் ஆகிருக்கலாம்ல, கோடீஸ்வரனாக இருக்கலாமே, எந்நேரம் அம்பானிக்கு போட்டியாக இருந்திருக்கலாமே இல்லையா? லட்சங்களில் பணம் ஈட்டியிருக்கலாமே, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணி நானும் அம்பானியான்னு பார்த்துர்லான்னு போட்டிக்கு நின்றுருக்கலாமே இல்லையா? ஆனால் அவர் செய்ய மாட்டார். ஆனால் அவர்கிட்ட வர்ற எல்லோரையும் நான் உங்களை பணக்காரன் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1-2 பேர் அதையும் நம்பி போய்கிட்டு இருப்பாங்க. நம்மளையும் அதில் கொடுத்து விடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கும் பணக்காரனாகணுன்ற ஆசை இருக்குல்ல, எப்படியாவது இந்த கஷ்டம் தீர்ந்துராதா அப்படின்னு இல்லையா? அதனால் அதை நம்பி நீங்களும் போய் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சாமியாருங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நான் அதை செஞ்சு கொடுத்தா அதை செஞ்சு கொடுத்தா நீங்கள் பணக்காரர் ஆகிடுறேன்னு. அவங்க யாராவது உங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்களா? என்கிட்ட நீங்கள் மையோ தகடோ ஏதோ ஒன்று பூஜையோ ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சுட்டு போன பிறகு இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, அதுக்கு நான் உத்தரவாத பத்திரம் தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாராவது உத்தரவாதம் தருவாங்களா? எந்த சாமியாரும் உங்களுக்கு உத்தரவாதம் தரமாட்டாங்க இல்லையா? வேணுன்னா அவங்க இதை செய்வாங்க, நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சு கொடுத்தேன், நீங்கள் அந்த வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு உங்கள் மேலேயே தான் அந்த குற்றத்தை சொல்லுவாங்க. நீங்கள் அதை வெளியவும் சொல்ல முடியாது. யார்கிட்டையாவது போய் நான் இங்கே போய் மாந்திரிகம் பண்ணேன், எனக்கு நடக்கலை, அதனால போய் எங்கேயாவது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா? இல்லை கொடுத்தா தான் அது எடுபடுமா இல்லைங்களா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பூரா நம்மளை ஏதோ இதாக பார்ப்பான், ஒரு மாதிரி பார்ப்பான் இல்லைங்களா? அதை பற்றி நம்ம வெளியே சொல்ல முடியாது. என்னடா இவன் இப்படி சொல்கிறானேன்னு நீங்கள் தப்பாக எதுவும் நினைக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாம் போய் மையோ தகடோ பூஜையோ செய்யக்கூடிய இடத்துல நமக்கு செஞ்சு கொடுக்குறவங்க ஒரு தெய்வத்தை முன்னிலையை வச்சு தான் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம கோயிலுக்கு யாரோட உதவி இல்லாமல் தனிமரமாக போகும்போது நம்ம கோயிலுக்கு அங்கேயும் அதே தெய்வம் தானே இருக்குது. அப்போ எப்படி நம்ம தெய்வத்தை நேரடியாக போய் ஒரு கோயில்லையோ ஒரு ஆசிரமங்களோ எங்கே போனாலும் சரி நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு கொடுக்காத தெய்வங்கள் இந்த மாந்திரிகர்கள் கிட்ட போனால் மட்டும் நமக்கு வந்துடுமா? அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது?
இதை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் இல்லையா? நம்ம நேர் வழியில் போகிறதும் குறுக்கு வழியில் போகிறதுக்கான வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை பற்றின விளக்கங்களை நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை கூடிய சீக்கிரம் நாம் இதை மக்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதனால் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்போ தான் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். எல்லா சேனல் போல் இந்த சேனலை நீங்கள் நினச்சி விட்டுற வேண்டாம். இதை நீங்கள் பின்தொடர்ந்து வாங்க. அடுத்த பதிவில் நமக்கு ஏன் இந்த பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, மன நிம்மதி இல்லாத போகிறது, சரிங்களா, நமக்கு மனக்குழப்பம் வர்றது, நாம் இன்னும் எந்தெந்த பிரச்சனை தான் பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம், அதோடய அடிப்படை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் கொஞ்சம் பொறுங்க. நான் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இதை மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால் என்னோடய எடிட்டிங்லேயோ அல்லது என்னோடய வாய்ஸ்லேயோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களையும், ஆன்மீக சார்ந்த சந்தேகங்களையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.